credit card to bank account money transfer using housing app. So அந்த வீடியோட part 2 updated information வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் ஆப்பை யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஆப்ஷனை நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் part 1ல். அதோட part 2 வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க்கை தரேன், அதை போய் பாருங்கள். அதோட அப்டேட்டட் வெர்ஷனில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயோட ரீசெண்டாக அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி கொடுத்த ஒரு அப்டேட்டின் படி ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான தகவல். ஸோ இது வந்து ஏற்கனவே அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். பட் இது என்ன இப்போ கன்ஃபார்ம்டாக அஃபிஷியலாக எந்த கிரெடிட் கார்டாக இருந்தாலும் நீங்கள் ரெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதுலேருந்து பணத்தை கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியாது அப்படிங்கிறத அந்த விஷயத்தை வந்து இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஸோ இந்த ஹவுசிங் ஆப்பில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் ரெண்ட் ஆப்ஷன் சில பேங்க் வந்து கொடுக்குறாங்க, சில பேங்க் வந்து கிரெடிட் கார்டில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எஜுகேஷன் ஃபீஸ் அல்லது டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதோட அப்டேட்டட் வெர்ஷன் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஆப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எஜுகேஷன் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து இப்போ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆப்பில் அந்த ஆப்ஷனை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக எப்படி நீங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ அதாவது ரெண்ட் ஆப்ஷனும் கட் பண்ணிட்டாங்க, இப்போ டியூஷன் ஃபீஸ் எஜுகேஷன் ஃபீஸ்னு கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக எந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம ஹவுசிங் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் பே ஆன் கிரெடிட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ யூஷுவல் அதுதான் பே ஆன் கிரெடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பே ஆன் கிரெடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பே ரெண்ட் அப்படின்னு வரும். உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். கிரெடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒருவேளை அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே கொடுத்த நம்மளோட GP66 அப்படிங்கிற இன்வைட் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பெனிஃபிட் வந்து எடுத்துக்கலாம். கேஷ்பேக் ஆஃபர் வரும். ஸோ அதை அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அது எனேபிள் ஆகலைன்னா பயப்பட வேண்டாம். ஸோ அதர் கேட்டகரிஸ் இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணுறேன். மோர் கேட்டகரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா, செக்யூரிட்டி டெபாசிட், புக்கிங் டோக்கன், மெயின்டெனன்ஸ், ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிற இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போன வாட்டி பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் உங்களுக்கு எஜுகேஷன் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக பணம் எடுத்து கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ஆர்பிஐயோட ரெண்ட் ஆப்ஷனை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்கள் இந்த அடுத்த 4 ஆப்ஷன், அதாவது செக்யூரிட்டி டெபாசிட்டோ, மெயின்டெனன்ஸோ, புக்கிங் டோக்கன், அதாவது நம்ம ஹவுஸ்க்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி புக்கிங் டோக்கன் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி, இல்லை ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் பணத்தை வந்து இந்த 4 ஆப்ஷன் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்வைட் கோட் GP66 போட்டு நீங்கள் பணத்தை வந்து கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து 24 ஹவர்ஸில் கிரெடிட் ஆகுது, சில பேருக்கு 2 டேஸில் ஆகிடுது. நான் லாஸ்ட் டைம் ஒரு 1000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தப்ப எனக்கு இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு நாளானிக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுலேயே வந்து டேட்டு டைம் போட்டிருக்காங்க, அந்த டைத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20,000 கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து போகுது, ஒர்க் ஆகுது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ 20,000 கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேமெண்ட் ஒர்க்கு நான் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து ஓகே. யூபிஐ ஐடி நான் ஏற்கனவே கொடுத்த யூபிஐ ஐடி தான் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ நான் கண்டினியூ அப்படிங்கிறது கொடுக்குறேன். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு IFSC கோடு தான் அதுக்கு நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிற பேரில் ஒரு 20,000 நம்ம வந்து மாற்றலாம். டோட்டல் பே 19,800. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ஒரு ரீஃபண்ட் இருக்கிறதுனால நம்ம போன வாட்டி அந்த GP66 போட்டு ரீஃபண்ட் அதிலே இருக்கும். ஸோ அந்த ரீஃபண்ட் வந்து இதில் அட்ஜஸ்ட் ஆகிட்டு 19,800 தான் கார்டுலேருந்து கட் ஆகும். மிச்சம் வர அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கேஷ்பேக்கில் அப்படியே இருக்கும். ஸோ நான் வந்து டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ கார்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட CVV டீட்டெயில்ஸு, நேமு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இதெல்லாம் கேட்குது. ஸோ நம்ம அதை வந்து என்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸு, அதோட CVV நம்பர், நேம் அதெல்லாம் போட்டு ரெஜிஸ்டர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது டேரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து 20,392 காட்டுது. ஸோ 20,392 காட்டுனுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த 19,800 காட்டுனுச்சுல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிச்ச அமௌண்ட் வந்து
20,392 ரூபா கட் ஆனாலும் கூட இந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அந்த 19,800 மேலே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூபிஐ ஆப்பை விட இது 1.5% தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதர் யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்ட், டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டிலேருந்து பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-2.5% மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து ஃபீஸ் வந்து கலெக்ஷன் ஆகும். பட் இதில் வந்து ஒரு 1.5% பண்ணுறாங்க. அதில் இந்த GP66 நம்ம கோடு, அந்த இன்வைட் கோடு நீங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேஷ்பேக் அப்படிங்கிறது இந்த ஆப்பில் வந்து கிரெடிட் பேக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு, அந்த கிரெடிட் கார்டில் உள்ள அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்துச்சுன்னா அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது அந்த பேஜ்லேயே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டயத்தில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வரதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றின அந்த இன்னும் கொஞ்சம் மோர் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் வந்து நம்ம இதோட ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி பாருங்கள். இதை பற்றின உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன் உங்களுக்காகவே இருக்குது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.